உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற மாதம். தளர்ந்து போன உங்க நம்பிக்கையை தட்டி எழுப்புகிற மாதம். ஹோப் அகைன்ஸ்ட் ஹோப். நம்பிக்கை இன்மையிலிருந்து ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது உங்களுக்கு. ஏப்ரல் மாதம் புதிது என்கிற வார்த்தையோட நமக்கு ரொம்ப தொடர்புடையவர்களாக நாம் மாறப்போகிறோம். தோ பைபிள் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த மாசம் உலர்ந்த எலும்புகளை அவர் உயிர் பெற்றதாய் மாற்ற போகிறார். உங்க லைஃப்ல ட்ரைனஸை பாக்குறீங்களா? நான் சொல்றேன், இந்த மாதத்திலிருந்து அதற்கு ஜீவன் உண்டாகும். உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற மாதம். அதாவது தளர்ந்து போன உங்க நம்பிக்கையை தட்டி எழுப்புகிற மாதம். நான் கேட்டேன், உலர்ந்து போன எலும்புகள்னா என்ன? தளர்ந்து போன உங்க நம்பிக்கை என்ன? எப்படி உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்று எழும்பினதோ, இந்த மாசம் தளர்ந்து போன உங்க நம்பிக்கையின் மீது நான் ஜீவனை பேசி அது சேனையா எழும்ப போகிறது. ஆண்டவர் முகமுகமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மாசம் 4 திசையிலிருந்து நான் காற்றை வர பண்ணி சதையும் நரம்புகளும் உண்டான அந்த ட்ரை போன்ஸ்க்கு மேல லேயர் பை லேயரா நான் காரியங்களை நடப்பித்து எல்லாவற்றுக்குள்ளும் ஜீவனை பேசுவேன். மரித்து போன பள்ளத்தாக்கிலே முடிந்தது என்று சொல்லப்பட்ட நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் லேயர் பை லேயரா கிரியைகளை நடப்பித்து ஜீவனை பேசி எழும்பி நிற்க வைத்து சேனையாய் மாற்றுவார். The month of rejuvenation, புத்துணர்ச்சியின் மாதமாய் இந்த மாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நான் சொல்றேன், இதுவரைக்கும் உணராத அளவிற்கு இந்த மாதம் நீங்கள் புத்துணர்ச்சியை உணர்வீர்கள். ரெஜுவனேஷனை நீங்க ஃபீல் பண்ணீங்க, ஒரு ரெஸ்டோரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கர்த்தர் இந்த மாதத்துல மரித்து போன ட்ரை போன்ஸ்க்கு மீது எல்லாம் நான் சொல்ல இம்பாசிபிளான விஷயத்தின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்க போகிறார். இந்த வருஷம் நான் சொல்ற மேனிஃபெஸ்டேஷன் வருஷம், அதுல இந்த மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வகிக்க போகிறது. ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், சபைக்கு சொல்லு, இந்த மாசத்திலிருந்து ஒண்ணே செய்யணும். ஜீவனை மாத்திரம் பேச வேண்டும், அற்புதத்தை பேச வேண்டும், சுவாசத்தை பேச வேண்டும், இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் பேச வேண்டும். இல்லைன்னு இருந்தாலும் நீங்க சொன்ன வார்த்தையை ஹோப் அகைன்ஸ்ட் ஹோப்பாய் நான் பேச போகிறேன். நீங்கள் பார்ப்பதற்கு எதிராக உங்கள் வார்த்தைகள் இருக்க வேண்டும். கர்த்தர் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. அவர் இந்த மாசத்துல இருந்து இந்த மொமெண்ட்ல இருந்து ட்ரை போன்ஸ் எல்லாம் அப்படியே ஜீவனுள்ளதாக எழுப்ப போகிறார். உங்களுடைய வேலை என்னன்னா, அந்த ட்ரை போன்ஸை பார்த்து பேசுகிறது மாத்திரமே. நீங்க என்ன ட்ரை போன்ஸ் உங்க லைஃப்ல பாக்குறீங்க? எந்த இடத்துல உங்களுக்கு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் இருக்கு, அந்த இடத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இதை இப்படி மாறுவதாக என்று சொல்லி பேசுகிறேன். உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த அத்தாரிட்டி பர்சன். நீங்க ஒரு அதிகாரி. நீங்கள் பிள்ளைகளானால் அதிகாரருமாமே சுதந்திரருமாமே. என் லைஃப்ல நான் பார்த்து கொண்டிருக்கிற நெடுங்காலமாய் மரித்து போன நம்பிக்கையற்ற சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலையின் மீது நான் என் தேவனுடைய நாமத்தினாலே ஜீவனை பேசுகிறேன். நான் என் தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிப்பை பேசுகிறேன்.